வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. வேட்பாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். சந்தர்ப்பவாத கூட்டணிகளை எதிர்த்து உறுதியோடும் ஒற்றுமையோடும் நிற்கிறது திமுக தலைமையிலான கொள்கை கூட்டணி. 10 ஆண்டு காலம் மாநில உரிமையை பறித்த பாஜக அரசை நிச்சயம் விரட்டியடிப்போம் என்று முதலமைச்சர் சூளுரை. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அன்புமணி தகவல். பாஜகவுடன் பாமக சென்ற நிலையில் பிற கட்சிகளுடன் கூட்டணியை இறுதி செய்ய அதிமுக தீவிரம். எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்டிபிஐ, புதிய தமிழகம், புரட்சி பாரதம் கட்சி தலைவர்கள் சந்திப்பு. நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வதே இலக்கு என்று பிரதமர் மோடி பேச்சு. சேலம் பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்பு. சேலத்தில் பிரதமர் பேசிக் கொண்டிருந்த போதே சாறை சாறையாய் கலைந்து சென்ற மக்கள். கைகளில் கிடைத்த தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் சென்றதால் பாஜகவினர் அதிர்ச்சி. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் நலன் உள்ளிட்ட 5 தலைப்புகளில் 25 வாக்குறுதிகளை வெளியிட்டது காங்கிரஸ். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி. கோவையில் அரசு பங்களாவில் பிரதமர் மோடி தங்கிய விவகாரம். தேர்தல் விதிகளை பிரதமர் மீறிவிட்டதாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புகார். நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்று தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. சிதம்பரத்தில் திருமாவளவனும், விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் மீண்டும் போட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வாழ்த்து. மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் சுப்பராயன், செல்வராஜ் வாழ்த்து பெற்றனர். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு பெருகும் ஆதரவு. மனிதநேய மக்கள் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆதரவு. காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று செல்வ பெருந்தகை தகவல். தேர்தல் பத்திரம் குறித்து பிரதமர் வாய் திறக்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி. புதுச்சேரியில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் முன்னாள் ஆளுநர் தமிழிசை திணறல். தேர்தலில் போட்டியிடுவது குறித்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் பாதியிலேயே வெளியேறினார். அன்பு அன்பு அன்பு, பாசம் பாசம் பாசம், அவ்வளவுதான் தம்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க கேள்வி கேட்டுட்டு அப்புறம் நீங்க வேற மாதிரி பதிவு போடுங்க. மக்களை நம்பி நீ தூத்துக்குள்ள நின்னீங்க. எல்லாரும் நல்லதே நினைச்சோம். மக்களை நம்பி தூத்துக்குள்ள இருந்தீங்க. யாருடன் கூட்டணி என்பது குறித்து நாளை மறுநாள் அறிவிக்கிறது தேமுதிக. எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பது குறித்தும் அறிவிப்பு வெளியாகும் என்று பிரேமலதா தகவல். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்குகளில் ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. 236 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உதகையில்
2 பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன காட்சியில் ஜொலிக்கும் முக்கடல் சங்கமம், ஆர்ப்பரித்து கொட்டும் திற்பரப்பு அருவி, அழகிய மலைத்தொடர்கள், ரப்பர் தோட்டங்கள் என இயற்கை எழில் கொஞ்சம் மாவட்டமாக திகழ்கிறது கன்னியாகுமரி. அந்த வகையில் உலகளவில் சுற்றுலா பயணிகளை கவரும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 75,000 ஏக்கர் நிலத்தில் ரப்பர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் ரப்பர் விவசாயத்தை சார்ந்துள்ளது. ஆனால் கேரளாவை போன்று அரசு விலை நிர்ணயம் செய்யாத காரணத்தால் ரப்பர் விவசாயம் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதாக கூறப்படுகிறது. காமராஜர் காலத்தில் வெட்டப்பட்ட நெய்யாறு இடதுகரை கால்வாய் மூலம் 39,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. ஆனால் கடந்த 2004இல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கேரள அரசு இடதுகரை கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடுவதை நிறுத்தியது. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இதனால் விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர் பகுதியில் 13 தாலுகாக்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 2004ஆம் வருடம் கேரள அரசால் இப்பகுதிக்கு வந்துட்டு இருந்த நீர்வரத்து தடை செய்யப்பட்டது. இந்த சுமார் 20 ஆண்டுகளாகியும் இன்று வரை எந்த விதமான இந்த 13 வருவாய் கிராமங்களுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய பயன்பாட்டிற்கான எந்தவித வசதியும் பெற்றுத்தரவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள 47 மீனவ கிராமங்களில் 1.5 லட்சம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். பேரிடர் காலங்களில் மீனவர்களை காப்பாற்ற கடலோர கிராமத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைப்பதாக அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அறிவித்தாலும் இதுவரை நடைமுறைக்கு வராததால் கடலில் மாயமான மீனவர்களை உயிருடன் மீட்பது என்பது தற்போது வரை கேள்விக்குறியாகவே உள்ளது. ஹெலிபேட் இது அறிவித்ததோடு அப்படி நிற்கே தவிர அதுக்குள்ள ஒரு மாற்றங்களை என்னன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரணும். இப்போ கரையில எல்லாம் ஆம்புலன்ஸ் வசதிகள், ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உடனே அந்த மாதிரி போகிற மாதிரி கடலுக்குள்ளால ஹெலிபேடுகளும் அதுக்குள்ள ஒரு வலிய விஷயமான அவங்கள போய் மீட்டு கொண்டு வரக்கூடிய அளவுக்குள்ள இதெல்லாம் தயார் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேரளாவிலிருந்து அதிக அளவில் அபாயகரமான மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் சட்டவிரோதமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக லாரிகளில் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இந்த கனரக வாகனங்களினுடைய போக்குவரத்தால் ஏராளமான பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துகள் நடக்கின்றன. பலர், குறிப்பாக இளைஞர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. மேலும் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாகர்கோவிலில் இருந்து சென்னை உள்ளிட்ட பிற ஊர்களுக்கு கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் ரயில் பயணிகள் வலியுறுத்துகின்றனர். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினுடையான முயற்சிகள், வேலைகள் நடைபெற்று வருகின்றது. அதில் முதல் பகுதியாக தேசத்தினுடைய கடைசி பகுதியான கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு இரவு நேர ஸ்லீப்பர் ட்ரெயின் விட வேண்டும். 1957 முதல் 2004ஆம் ஆண்டு வரை இது நாகர்கோவில் மக்களவை தொகுதியாக இருந்தது. 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு கன்னியாகுமரி தொகுதியாக மாற்றப்பட்டது. இதில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. 2009ஆம் ஆண்டு திமுக சார்பில் ஹெலன் டேவிட்சனும், 2014ஆம் ஆண்டு பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணனும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றனர். 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வசந்தகுமார் காலமானதால் 2021இல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட விஜய் வசந்த் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். விஜய் வசந்த் 5,76,037 வாக்குகளை பெற்றார்.
பாஜக சார்பில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்தார். குமரி தொகுதியில் மொத்தம் 15,22,037 வாக்காளர்கள் உள்ளனர். ரப்பர் ஆராய்ச்சி மையம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இத்தொகுதி மக்களின் கோரிக்கைகள் தற்போது வரை நிறைவேறாமலேயே உள்ளன. விவசாய கல்லூரி, விமான நிலையம், மீனவர்களுக்கு உதவ ஹெலிகாப்டர் தளம், புதிய ரயில்கள் மற்றும் இரட்டை ரயில் பாதை என்பன போன்ற கோரிக்கைகளின் நீண்ட பட்டியலுடன் புதிய எம்பியை தேர்வு செய்ய தயாராகி வருகின்றனர் கன்னியாகுமரி தொகுதி வாக்காளர்கள். மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குவதையொட்டி வேட்பாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி வேட்புமனு தாக்கலுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், கோட்டாட்சியர் அலுவலகங்களில் தாக்கல் செய்ய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளருடன் சேர்ந்து 5 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும், வேட்புமனு தாக்கல் நடைபெறும் நாட்களில் மாலை 3 மணிக்கு மேல் தேர்தல் நடத்தும் அலுவலக வளாகத்தில் யாருக்கும் அனுமதியில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அஞ்சல் வழியாக வாக்களிப்பதற்கு மார்ச் 25ஆம் தேதிக்குள் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை தொகுதிக்கு பழைய வண்ணாரப்பேட்டை வட்டார துணை ஆணையாளர் அலுவலகத்திலும், தென் சென்னை தொகுதிக்கு அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையாளர் அலுவலகத்திலும், மத்திய சென்னை தொகுதிக்கு ஷெனாய் நகரில் உள்ள மத்திய வட்டார துணை ஆணையாளர் அலுவலகத்திலும் மனு அளிக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என்று சூளுரைத்துள்ளார். மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்கவும், ஜனநாயகத்தை மீட்கவும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே இலக்குடன் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் தோழமை கட்சியினரை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்த பாஜக அரசின் மக்கள் விரோத மாநில உரிமைகளை பறித்த ஆட்சியை விரட்டும் நோக்கில் தோழமை கட்சிகளுடன் தேர்தல் களத்தை சந்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்கிற இந்த பயணத்தில் ஒரு சில ஜனநாயக இயக்கங்களுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பு பெறாத தோழமை கட்சியினரும் சூழலை உணர்ந்து ஆதரவு நல்கியிருப்பதை அவர் வரவேற்றுள்ளார். தேர்தலில் இடம் ஒதுக்க இயலாமல் போன நிலையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மதவெறி பாசிசத்தை வீழ்த்திட திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என்று சூளுரை செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என கூறப்பட்ட பாமக திடீர் திருப்பமாக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ள பாமகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுகவும் பாஜகவும் தீவிர முயற்சி மேற்கொண்டன. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த முறை போலவே 7 தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பதாக உறுதியளித்தனர். இதற்கிடையே அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பாஜக மேலிட பொறுப்பாளர்களான வி.கே. சிங், கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் பாமகவுக்கு 10 தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பதாகவும், மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு ஒன்றிய அமைச்சர் பதவி தருவதாகவும் உறுதியளித்ததாக தகவல் வெளியானது. இதனால் பாமக எந்த பக்கம் நகரும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்றிரவு திடீர் திருப்பமாக பாஜக கூட்டணியில் இணைவதாக பாமக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தைலாபுரத்துக்கு சென்ற ஒன்றிய அமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசினர். இதைத் தொடர்ந்து இரு கட்சி தலைவர்களிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.
தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்துக்கு பிறகு அண்ணாமலையும் அன்புமணியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நாட்டின் நலன் கருதியும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வரவும் பாஜகவுடன் பாமக இணைந்திருப்பதாக அன்புமணி தெரிவித்தார். 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் மீது மக்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்யத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் 2014, 19 தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள், கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. தொகுதிகள் எல்லாமே சொல்லுவாங்க. இன்னைக்கு முக்கியமான நோக்கம் சேலத்துல மாநாடு நடக்குது, அதுக்காக வந்திருக்கோம். எல்லாமே தகுந்த நேரத்தில் சொல்லுவாங்க. பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த சூழ்நிலையில் 1989 பாமக தொடங்கப்பட்டது முதல் எந்தெந்த கட்சிகளுடன் பாமக கூட்டணி அமைத்திருக்கிறது என விரிவாக பார்க்கலாம். 1989 தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கவில்லை. 1991 நடைபெற்ற நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கான தேர்தலில் முஸ்லிம் லீக், குடியரசுக் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டது. அப்போது பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் பாமகவின் முதல் எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து 116 தொகுதிகளில் போட்டியிட்டு மீண்டும் படுதோல்வியை சந்தித்தது. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த பாமக 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்று ஒன்றிய அமைச்சரவையிலும் இடம் பிடித்தது. 1998 அமைந்த வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 13 மாதங்களில் கவிழ 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்தது பாமக. அப்போது 7 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2 ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் இருந்து மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு சென்ற பாமக 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணிக்கே திரும்பியது பாமக. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் பாமகவும் வெற்றி பெற்றது. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 34 இடங்களில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் பாமக வென்றது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு சென்ற பாமக 6 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியடைந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திமுக கூட்டணிக்கு திரும்பி 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவால் 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இனி எந்த காலத்திலும் அதிமுக திமுகவுடன் கூட்டணியே கிடையாது என சூளுரைத்த ராமதாஸ் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து 8 தொகுதிகளை பெற்றார். அன்புமணி போட்டியிட்ட தருமபுரி தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. 2 ஆண்டுகளில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்தோடு அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கியது பாமக. ஆனாலும் ஒரு தொகுதியில் கூட பாமகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இதனால் மீண்டும் கூட்டணி பாதைக்கே திரும்பிய பாமக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தது. 7 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் இந்த முறையும் பாமகவுக்கு படுதோல்வியை கிடைத்தது.
2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவுக்கு 5 எம்எல்ஏக்கள் கிடைத்தனர். ஆனால் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டது பாமக. இந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் என பேசப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக பாஜக அணியில் இணைந்துள்ளது பாமக. இந்த கூட்டணி மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமா அல்லது 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தனி தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் தாமும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். விடுதலை கட்சிகள் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம் என்று அவர் கூறினார். 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். ஆகவே இங்கு யுத்தம் நடப்பது காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் அல்ல, அல்லது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் அல்ல, மக்களுக்கும் சங் பரிவார்களுக்கும் இடையிலான யுத்தம்தான் இந்த தேர்தல் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் முடிவு அமையும். தொடர்ந்து பேசிய திருமாவளவன் தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வர பாஜக நினைப்பதாக தெரிவித்தார். வெறுப்பு அரசியலை தீவிரப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சிக்கிறது என்றும் பாஜகவின் வெறுப்பு அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பாஜகவின் மாயமாலம் தமிழகத்தில் எடுபடாது என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.